வணக்கம். இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துள்ளார். அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் சர்குண பாண்டியன் மருமகள் சிம்லா முத்துச்சோழன் திமுகவில் இருந்து விலகி இன்று அதிமுகவில் இணைந்துள்ளார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் சிம்லா முத்துச்சோழன். அதன் மூலம் தமிழகம் எங்கும் அப்போது பிரபலமாக அவர் பேசப்பட்டார். வழக்கறிஞரான சிம்லா முத்துச்சோழன் திமுகவில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வடசென்னை தொகுதியை கேட்டார். அப்போது அவருக்கு சீட்டு கொடுக்காத திமுக தலைமை ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமிக்கு கொடுத்தது. இதனால் அப்போதே அவர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் ஐக்கியமாக கூடும் என கூறப்பட்டது. ஆனால் அதற்குள் கொரோனா விவகாரம் வந்துவிட்டதால் தொடர்ந்து திமுகவிலே இருந்த சிம்லா முத்துச்சோழன் 2021 சட்டமன்ற தேர்தலிலாவது எம்எல்ஏ சீட்டு வாங்கிவிட வேண்டும் என பெரும் முயற்சி எடுத்தார். ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை. கட்சியிலும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு பெரிய மரியாதை இல்லை. இருப்பினும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலாவது தனக்கு எம்பி சீட்டு கிடைத்து விடாதா என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார். ஆனால் இந்த முறையும் வடசென்னை மக்களவை தொகுதியில் மீண்டும் கலாநிதி வீராசாமி போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. இன்று பெரும் படையுடன் சென்று அண்ணா அறிவாலயத்தில் கலாநிதி வீராசாமி விருப்ப மனு தாக்கல் செய்து கொண்டிருந்த வேளையில் சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை அதிமுகவில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். சிம்லா முத்துச்சோழனின் மாமியார் சர்குண பாண்டியனை பொறுத்தவரை பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். திமுக மகளிர் அணியில் முக்கிய முகமாக திகழ்ந்து கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியும் வகித்திருக்கிறார். இந்த நிலையில் அவரது மருமகள் திமுகவிற்கு குட் பை சொல்லிவிட்டு அதிமுகவில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. 2016 ஆண்டு ஜெயலலிதாவை எதிர்த்து சிம்லா முத்துச்சோழன் நிறுத்தப்பட்ட போது 30,000 வாக்குகளில் தான் தோல்வியை தழுவினார். அந்த அளவுக்கு கடும் டஃப் கொடுத்தார். யாரை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டாரோ, ஒரு காலத்தில் எந்த கட்சியை கடுமையாக சாடினாரோ, இன்று அதே கட்சிக்கு காலம் அவரை அழைத்து வந்து நிறுத்தி உள்ளது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.